தென்றலுக்கு மேடை தந்த தேவராஜன் வாழ்க, இந்த தேவதையை வாழ்த்த வந்த சின்ன கண்ணன் வாழ்க, பூவோடு வந்த இந்த பொன்மாறன் வாழ்க, நீ வாழும் மண்ணில் அடனான் கூட வாழ்க, நம் பொன் வீதி போகின்ற பூந்தென்றல் வாழ்க, தென்றலிலே மிதந்து வந்த தேவமங்கை வாழ்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னடா இது ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணோடனே முதல்ல வந்து பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தோடு வந்து நான் பேச வந்திருக்கேன். என்னன்னு தெரியல, இது எம்எஸ்டி கார்ட்டூன் சேனலில் போடும்போது இந்த ஸ்டோரி நல்லா வியூஸ் போச்சு, அதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் ஆகிருச்சு. இதே ஸ்டோரியை தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். எம்எஸ்டி கார்ட்டூன் சேனல் 2 சொல்லி ஸ்டார்ட் பண்ணி இதில் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து இதில் வியூஸ் மூவ் ஆக மாட்டேங்குது. ரெண்டாவது சப்ஸ்கிரைப் ஏறல. முதல்ல பார்க்குறவங்களும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு அந்த வியூவர்ஸ் பார்க்கும்போது இந்த கதையை ஏன்டா மூவ் பண்ணுறோன்னு தோணுது. இருந்தாலும் ஒரு சில பேர் என்ன கேட்குறீங்க, கதையை மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க போடுங்கன்னு சொல்கிறதுனால நான் கதையை திரும்பி ரீஓப்பன் பண்ணி போடுறேன். உங்கள் மேலே நம்பிக்கையாக தான் நான் போடுறேன், என்னை கைவிட மாட்டீங்கன்னு. பார்க்கலாம். இல்லை அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த கதை புரியல, இல்லை வேறு மாதிரி எது தோணுது அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் சொல்லிட்டாலும் சரி. நான் ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி 2 சேனலுக்குமே நான் லைவ் வரேன். காலைல ஒன்றுக்கும் நைட்டுக்கு ஒன்று லைவுக்கு வரேன். எம்எஸ்டி கார்ட்டூன் சேனலுக்கும் வரேன், இது எம்எஸ் கார்ட்டூன் சேனலுக்கும் நான் வந்துடுறேன். கண்டிப்பாக நான் வரேன். அதில் வந்து உங்களுடைய கொஸ்டினை கேட்டீங்கன்னா அதுக்கு நான் பதில் நான் சொல்கிறேன். ஆனால் வந்து ஏன் இப்படி ஸ்டோரி மூவ் பண்ண முடியாமல் நிப்பாட்டி வச்சுருந்தேன்னா எனக்கு போடுற இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. ஏன்னா வியூவர்ஸ் மூவ் ஆகலை. நீங்களே பாருங்கள், 400-500 தான் நிற்கும். அதனால் 8K வரைக்கும் நான் போயிருக்கு. இதெல்லாம் 400-500 கூட தொடலை. அப்போ இதை ஏன்டா மூவ் பண்ண தான் தோணும். இருந்தாலும் ஒரு சில பேருக்காக கண்டிப்பாக நான் போடணும். ஏன்னா என் கதையை தொடர்ந்து ஸ்டார்டிங் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல சப்போர்ட் பண்ணவங்க கூட இப்போ நான் சப்போர்ட் பண்ணலை. அதுதான் கொஞ்சம் வருத்தமே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சாரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா சாரி. சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஏன்னா வளவலன்னு பேசின ஆள் ஆகலை. வாங்க அவ்வளோ ஸ்டோரிக்குள்ளே போகும். ஆதி, அரவிந்துங்க. அவர் இப்போ தான் ப்ரோ ட்ரெஸ் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வான்னு சொன்னேன். ஏன்னா அவன் 4 நாளாக அதே ட்ரெஸ்லேயே இருக்கான், அதனால தான் ப்ரோ சொன்னேன். சரிடா, அவன் பொறுமையாக வரட்டும். உனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். உனக்கு போலீஸில் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும், அதனால் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இருந்தாலும் இது ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸ் தான். நான் கையை வச்சு நான் ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தா தான் ஆக்சிஜன் லெவல் நான் கொடுக்க அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன். கம்பல்சரி 10 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். அது கண் ஆப்ரேஷன் மட்டும் இல்லை, ஹார்ட்டுக்கு ஒரு லென்ஸும் ரொம்ப கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. அது என்ன ப்ராப்ளம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். சரியா? அதனால ஆதி நீ வந்து அரவிந்தை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணு. அவனுக்கு ஓரளவுக்கு தெரியும், குறிப்பிட்ட அளவுக்கு டைமுக்கு மிஞ்சிச்சுன்னா ஐ கான்டாக்ட் ஆப்ரேஷன் எவ்வளோ நாளி ஆகும், ஸ்கின்னுக்கு எவ்வளோ நாளி ஆகும், ஹார்ட்டுக்கு எவ்வளோ நாளி ஆகும்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா நான் படிக்கும்போதே நான் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் இவ்வளோ மணி நேரம் ஒரு ஆப்ரேஷனுக்கு இவ்வளோ நேரம் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் வந்து அவனை கேர் பண்ணுறது ஃபுல்லாக நீ மட்டும்தான். அவன் கொஞ்சம் பதறுவான் தான், இருந்தாலும் பார்த்துக்கோ. சரியா? இல்லை ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன். சரிடா. அகிலன் எங்க? அவர் சாமி முன்னாடி அங்கே முன்னாடி இருக்குல்ல, அதில் பிள்ளையார் சாமிகிட்ட உட்காந்து சாமி கும்பிட்டு இருந்தார். அவர் அங்கே தான் பார்த்தேன். சரிடா, அகிலனை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இப்போ நான் உள்ளே போகிறேன். என்ன டைம் ஆகிடுச்சு. ப்ரோ, அரவிந்த் வரான். அரவிந்த் ஒன்றும் இல்லை. சரியா? நான் போய் ஆப்ரேஷன் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன கொஞ்ச நேரம் தான், ஒரு 2 ஹவர்ஸில் அவன் சொல்லியிருக்கான்ல, அவனாலே தான் ஆகும். சரியா? ஏதோ ஒரு பதட்டப்படாமல் பயம் இல்லாமல் இரு. அவனை எப்படி கொண்டு வந்துடுவேன். சரியா? சரிடா, நீ போ. நான் இப்போ பார்த்துக்கிறேன். தைரியமாக தான் இருப்ப. நீ இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை. நீ போய் வேறு எதுவும் கவனத்தை செத்த விடாமல் நீ போய் ஆப்ரேஷன் போ. சரியா? எனக்கு வேணால் சொல்லலாம்டா நீ நல்லா இருக்குன்னு. சரியா? சரி, நான் பார்த்துக்கிறேன். ஆதி கூட வேறு சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சரி ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் உள்ளே போங்க. பொறுமையாக ஆப்ரேஷன் பண்ண முடியுங்க. டைம் அதிகமாகிடுச்சு, ப்ரெஷர் பிபி லெவல் அது கம்மியாகுது.
மானிட்டரை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. பிபி லெவல் கம்மியாகிடுச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே சார். முருகா, நான் இது வரைக்கும் நல்லதுக்குன்னு கெட்டதுக்குன்னு உங்ககிட்ட நான் வந்ததே இல்லை. இன்னைக்கு என் தங்கச்சி என்னால் இப்போ சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிட்டு உள்ள படுத்துருக்க பேச்சு மூச்சு இல்லாமல் இந்த மாதிரிலாம் எவ்வாறு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு துணையாக இருந்து இது வரைக்கும் உனக்கு கையெடுத்துட கூப்பிட்டு கேட்டது கிடையாது. எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறேன்னு சீக்கிரம் கூப்பிட்டு போகணுன்ட்டு சொல்லி நான் கேட்டது கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு மொழியில் எனக்கு சந்தோஷத்தை கொடுப்போம் நம்பிக்கையில் இருந்தேன். ஆனால் என் தங்கச்சி விஷயத்தில் அப்படி இருக்க முடியல. எனக்கு கூட இருந்துட்டே தான் என் தங்கச்சி காப்பாற்றி கொடுக்கணும். தெரிஞ்ச தெரியாம பண்ண தப்புக்கு இவ்வளோ பெரிய தண்டனை, அதையும் தாண்டி அங்கே அவன் அதை தாண்டி அனுபவிச்சுட்டு இருக்கான். நான் என்னதான் பாவம் பண்ணேன். சின்ன பிள்ளையில அம்மா அப்பா இழந்தது தெரியாமலே சித்தி சித்தப்பாட்ட இருந்து வளர்ந்துருக்கேன். என் சித்தப்பாட்ட இருந்து வளர்ந்து சித்தி கொடுமையை அனுபவிச்சு வெளில வர முடியாம தவிச்சு எப்படியாவது காப்பாற்றிடுவாங்களான்னு சொல்லி எனக்குள்ளே சைக்கோ புத்தி ஒன்று எனக்குள்ளே உண்டாக்கி அதுக்கப்புறமா நானும் கொஞ்சம் தீர்ந்து நான் வர சமயத்தில் என்னென்னமோ என்னை பண்ணி படாத பாடுபடுத்தி அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. அதே மேனத்து தானே அவ்வளோ தடவை அனுப்பிச்சு. உனக்கு ஒரு உயிர் தேவைப்படுதுன்னா தயவு செஞ்சு என் உயிரை எடுத்துகிட்டு என் தங்கச்சி உயிரை கொடுத்துரு. எனக்கு அம்மாவும் அப்பாவும் இனிமேல் அவன் இருப்பான்னு நினச்சி தான் நான் உன்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன். இல்லை அதுவும் இல்லை, கடைசி வரைக்கும் நீ அண்ணாததான்டா. நீ இப்படி இருடான்னு சொன்னா என் தங்கச்சி உயிரை தாராளமாக எடுத்துக்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனால் அதுக்கப்புறம் நானும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன். ஏன்னா நான் பண்ண தப்புக்கு நானே தண்டனை அனுபவிச்சிருந்தேன். அவளுக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துருவேன். ஏன்னா என்னாலலாம் அவளை இந்த சூழ்நிலை பார்த்து நிம்மதி இருக்க முடியாது. முருகா, ஏன் முருகா இன்னும் படாத பாடுபடுத்துறாய்? என்னடா இவ்வளோ நாள் இல்லாமல் இன்னைக்கு வந்து இவ்வளோ குறைய வைக்கிறான்னு பார்க்குறியா? ஏன்னா எனக்கு வேறு வழி இல்லைல்ல. எவ்வளோ செலவுன்னு நான் பண்ணிடுவேன் அவளை காப்பாற்ற. ஆனால் என்னால் அவன் இருக்கிற சுச்சுவேஷன் மட்டும் இல்லை பார்க்க முடியல. செத்து போகிற இத்தனை இளமைக்கு நான் தானே காரணம் நொந்து செத்து போகிறத தவிர அதனால என்னால் அவளை இந்த நிலைமையில பார்க்க முடியல முருகா. அதனால தான் இப்படி புலம்பிட்டு இருக்கு. என் தங்கச்சி எனக்கு திருப்பி கொடுத்துரு முருகா. அதுக்கு பதிலாக உனக்கு என்ன கேட்டாலும் உனக்கு நான் செய்ய தயாராக இருக்கேன். ஏன் என் உயிரை கேட்டால் கூட கொடுத்துட்றேன். என் தங்கச்சி உயிரை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு முருகா. அக்கீல் வாடா. என் தங்கச்சி என்னடாச்சு? ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. எனக்கு அது பயமாக இருக்கிறேன். என்னடாச்சு? ஒன்றும் ஆகலடா. அந்த பொண்ணு நல்லா தான் இருக்குது. நார்மல் ஆகிட்டா. ஐசியூலேருந்து இது ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து ஐசியூக்கு மாற்றிருக்காங்க. அதை அப்சர்வேஷனில் வச்சுட்டு நாளை கழிச்சு நார்மலோட மாற்றிடுவாங்கடா. வேற ஒரு பிரச்சனையும் இல்லையா? வா ஹாஸ்பிட்டலுக்கு வா, போய் பார்க்கலாம் வா. என்ன சமாதானப்படுறதுக்காக நீ சொல்லல. அவளுக்கு நிஜமாக ஒன்றும் இல்லைல்ல, நல்லா தானடா இருக்கான். இருக்கா அந்த பொண்ணு ஒன்றும் இல்லைடா, நல்லா தான்டா இருக்கா. தெளிவாக தானே சொல்கிறேன். இவ்வளோ நாள் அங்கே தானே இருந்தேன். உன்னை நான் உள்ள ஆப்ரேஷன் தேட்டர் உள்ளே போகும்போது உன்னை பார்த்துட்டு தான்டா நான் போனேன். 9 மணி நேரம் ஆகுது. அப்புறம் என்ன ஆகும்? அதான் அப்போது ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சா? அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டானா? ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் தான்டா. யாருடா? தினேஷ்டா, டாக்டர் தினேஷ். எப்பட்றா ஆப்ரேஷன் பண்ணி விடாமல் இருப்பாங்க? அதெல்லாம் ஒரு செட்டு டீமாக போய் நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி அவங்க குணப்படுத்திட்டாங்க. ஆனால் இன்னும் என்ன கண்ணு தான் முழிக்கல. நிஜமாக தானே சொல்கிறேன். என்ன சமாதானப்படுத்துறது நீ சொல்லலை. அப்படி சமாதானப்படுத்துறது சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்பயும் சொல்லிடுறா. என் தங்கச்சி வேற ஏதாவது நான் இனிமேல் தாங்க முடியாதுடா. முட்டாள்தனம் ஒரு காரியத்தை பண்ணிட்டு தான் இப்போ வாழ்றத சாவறதா நின்றுக்கிட்டு இருக்குண்டா. ஐயோ சாமி, ஓ புலம்புல அந்த சாமி ஏற்றுக்குச்சுடா. அந்த சாமிக்கு மனசு இருக்கு. அதுவும் இல்லாமல் அது கல்லாக இருந்தாலும் தெய்வம்டா. அந்த தெய்வ சக்தியை வச்சு உன் தங்கச்சியை காப்பாற்றி கொடுத்துருச்சு. எப்பா நீ வா ஹாஸ்பிட்டலுக்கு வா. உன்னை அண்ணன் கூட்டிகிட்டு வர சொன்னால், அதுவும் இல்லாமல் தினேஷ் ப்ரோ வேற உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னார். அதனால தான் நான் வந்தேன். நிஜமாக தானே என்ன ஏமாத்ததடா. ஏமாத்தி நான் தாங்க மாட்டேன்டா. சக்தி என்கிட்ட இல்லைடா. ஏன்னா எல்லா சக்தி இழந்துட்டேன்டா.
நான் அப்போ கூட ஏதாவது தீபூரில் செஞ்சுட்டு போயிடுவேன். இப்போ என் தங்கச்சிக்கு நடந்ததுக்கு அப்புறம் தீபூரில் எங்கே போச்சுன்னு தெரியலடா. அதனால தான்டா கேட்குறேன். உன்னை ஏமாத்துறடா. வாடா முதல்ல போ. ஆதி நைட்டு பண்ணும்போது எனக்கு அவ்வளோதான் கோவம் வந்துச்சு. ஏன் தான் இப்படி பண்ணுறான்னு தெரியல. சாரி கேட்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதில் காலில் வேறு விழுந்துட்டேன் நைட்டு. இதுக்கப்புறம் அவர் இது மாதிரி சொல்லவே கூடாது. என்ன பண்ணுறாருன்னு தான் பார்ப்போமே. இவங்க எதுக்கு இங்கே வராங்க? அன்னைக்கு என்கிட்ட சண்டை போட்டு போனாங்களே கடவுளே, தெய்வமே, எனக்கு சோதனை கூடாது. நீ இப்படி அடிக்கு மேலே அடியை கொடுக்காத கடவுளே. முருகா, வாங்க சித்தி, வாங்க சித்தப்பா. ஏன் நீ வான்னு சொன்னால் நாங்கள் வரணுமோல்ல? நாங்கள் வரக்கூடாதா? இதுன்னா உங்கள் அப்பா விட்டு ரோடா? கவர்மெண்ட் ரோடு தானே, நாங்கள் எங்கே வருவோம்? உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை. அன்னைக்கு அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போயிருக்கோம், திரும்பி நீ அவன்கிட்ட ஒட்டி உராசிட்டு இருக்க. நீலாம் ஒரு மனுஷி. எப்போ வெக்கமா இல்லை உனக்கு? ஏன் சித்தி பிள்ளை பேசுறீங்க? நான் உங்களுக்கு என்னதான் பாவம் பண்ணேன்? என் லைஃப் இப்படி அழிக்கிற நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் என்னதான் பாவம் பண்ணேன்? என்ன சென்டிமெண்ட் கிரியேட் பண்ணுறியா? அந்த வேலை இங்கே நடக்காது சரியா? உனக்கு கொஞ்சமாவது மண்டையில் மூளை அறிவு வேற ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த பையனை விட்டு விலைக்கு போயிடு. அன்னைக்கே வந்து சொல்லிட்டு தானே போனோம் என் பொண்ணு அந்த பையனை கல்வி வைக்க போறேன்னு. உங்களெல்லாம் கொஞ்சம் கூட சொரணே இல்லை. அந்த பையனோட கொட்டி வராசிட்டி கட்டி பிடிச்சி நிற்கிறேன். அது எப்படி அடுத்தவங்க சொன்ன நீ ஒன்றா நீ போன வெக்கமா இல்லை? சித்தப்பா, ஏன் சித்தப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் 1000 பேர் இருந்தாலும் உங்க அண்ணன் பொண்ணு சித்தப்பா. உங்க பொண்ணு மாதிரி பாருங்க. உங்க பொண்ணுக்குன்னு இப்படி வரைஞ்சி கட்டிட்டு வரீங்களா? எனக்குன்னு யார் சித்தப்பா இருக்கா? எனக்குன்னு லைஃப் கிடைச்சிருக்கு. அதையும் இப்படி அழிக்க பாக்குறீங்களா சித்தப்பா? ஏன் சித்தப்பா இப்படி பண்றீங்க? ஏய், இந்த வேலை என்கிட்ட வேணாம். அடுத்த வாரம் உனக்கும் என் அண்ணன் பையனுக்கு கல்யாணம் சரியா? அவனை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். அவனை தான் நீ ஏற்றுக்கிற. நீ அவனை விட்டு விலகிற. எவ்வளோ சீக்கிரம் போக முடியாது போ சரியா? இல்லையா நாளைக்கு ரொம்படி கஷ்டம். நீ தான் போடுவேன். கஷ்டப்பட்டு எனக்கு பிரச்சனை இல்லை. நீ அவங்க கூட குடும்பம் நடத்தி ஆகணும். நான் அதுக்கு அடுத்த வாரம் என் பொண்ணுக்கு நான் இவனும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். உனக்கு இருந்த நீ பிச்சைக்கார வாழ்க்கைக்கு உனக்கு இவ்வளோ பெரிய பணக்கார வாழ்க்கை தேவை. நீ அவன் கூட நீ சுற்றிட்டு இருப்பா. அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். வெக்கமா இல்லை உனக்கு? போன டைம் வந்து சொல்லிட்டு போயிருக்கேன் விலகுன்னு. அதையும் மீறி அவன்கிட்ட கட்டி பிடிச்சிட்டு கொட்டிக்கிட்டு உரசிட்டு இதுக்கிட்டு இருக்கேன். வெக்கமா இல்லைச்சி? என்ன கேட்காம என் கல்யாணம் நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? நான் சம்மந்தப்பட்டவன் நானே. என்ன கேட்காம உங்க சௌரியத்தையும் நீங்க கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு வந்துடுவீங்களா? பார்க்குறேன் நான் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு. ஒழுங்கு மரியாதையாக நாங்கள் சொல்கிற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ போனேன்னா உனக்கு நல்லது சரியா? அப்படி இல்லைன்னா வச்சுக்கியா உன் வாழ்க்கையை சீரழிக்க விட்டு தான் நான் இங்கேருந்து போவேன். என்ன நினச்சி இது ரெண்டில் என்ன உனக்கு சூஸ் பண்ணிக்க சரியா? என்னடா அவ சும்மா சொல்ற நீ பார்த்துக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் நடக்காத காரியம். உண்மையான ஒரு விஷயம் நான் செய்வேன் சரியா? என்னை பற்றி உனக்கு தெரியாதுன்னு ஒன்றும் கிடையாது. என்னை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும். ஏஜ் டு இசட் வரைக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு நீ திரும்பி நீ ஆடுன்னா வச்சுக்கேன், பார்த்துக்க. உன் லைஃப்பை காப்பாற்றிக்கணுன்னா நாங்கள் சொல்கிறத மட்டும் கேளு. நீ இருக்க வேண்டிய இடத்துல என் பொண்ணு தான் இருப்பா. நீ இருக்க முடியாது. நீ இருக்கவும் கூடாது. தப்பான ஒரு விஷயம். முதல்ல என் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்த விட்டு நீ முதல்ல வெளில போ. உனக்கு முதல்ல நான் அந்த பையனை நான் பார்த்துருந்தேன்னா வச்சுக்கேன், அந்த பையனை நேரத்துக்கு என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்பேன். நீ என்னன்னா அவனை சுருட்டி மாட்டேக்கி கையில் வச்சுக்கிட்டு இந்த ஆட்டமை போட்டுக்கிட்டு இருக்க. நீலாம் ஒரு இவ்வளோ கேவலமான பொண்ணு நான் இது வரைக்கும் நீ இவ்வளோ கேவலமாக இருப்பான்னு இது வரைக்கும் யோசிச்சு கூட பார்த்ததில்லை. அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு அடுத்தவன் புருஷனுக்கு ஆசைப்பட்டு சுற்றிட்டு நிற்கிற. சை, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். நீங்களும் உங்க சௌரியத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. ஏய், நீ சொல்கிறத நான் கேட்க வரல சரியா? நான் சொன்னது இதுதான். அடுத்த வாரம் உனக்கும் என் அண்ணன் பையனுக்கு கல்யாணம். அதுக்கு அடுத்த வாரம் என் பொண்ணுக்கும் ஆதிக்கும் கல்யாணம். உனக்கு முடிஞ்சதை பார்த்துக்கோ. வாங்க போகலாம். நாங்கள் சொன்னதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீ ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிற. நாங்கள் அது எட்ட தானே இருக்கோம். நீ கூத்தறிலாம் அடிச்சிட்டு இருந்தேன்னா வச்சுக்கியா நடக்காத ஒரு காரியம். ஏன்னா நாங்கள் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்கோ. வரோம். வந்தாங்க, கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. அடுத்த வாரம் மேரேஜ் என்னங்க? அவன் அண்ணன் பையன் எப்படி இருப்பான்? அவன் சைக்கோ கில்லர் மாதிரி இருப்பானே. எப்படி இவங்க பொண்ணுக்கு இது மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா? அடுத்த வீட்டு பொண்ணுங்க கல்யாணம் பண்ணாங்க. ஊசி யாராவது அவன்கிட்ட எடுத்து சொல்லி பார்ப்போம். அப்படி இல்லையா அவனா பார்த்து தெரிஞ்சிட்டோம். இது நான் முடிவு கட்டுறேன். காலத்துக்கு இன்னும் கோலம் மாதிரி நிற்க போறதில்ல. நீங்களும் போக நானும் வரேன். பார்த்துக்கலாம்.
ஆனா ஒண்ணு, அதை பார்த்ததுக்கு அப்புறமா அவன் நான் தான் வேணும்னு சொன்னான்னு சத்தியமா இந்த உலகத்துல நீ இருக்கிறதுக்கும் இல்லாம போறதுக்கும் அதுதான் வழி. பாக்குறேன். என்னடா என்னச்சு கேம் ஆடுறீங்க? விளையாட்டு பொம்மைய உங்களுக்கு பாக்குறடா. என்னடா இது பலத்த யோசனையில் இருக்கா? கௌசி, என்னது கூப்பிட்ட காதில் வாங்குற? செவிடாயிட்டாலோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே. கௌசி, காதில் விழுதா இல்லையா? சொல்லுங்க. அது என்ன விஷயம்? அது சொல்லுங்க. ஏய், உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பூத்திட்டு உட்காந்துருக்க? ஏன் இப்படி குழுவில் நடக்குது? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அது சும்மா தான் உட்காந்துருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், நீங்கள் இப்போதான் வந்தீங்களா இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்தீங்களா? அதுவா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு உன்னை பெட்ரூமில் தேடிட்டு பின்னாடி போய் தேடிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றி தேடி பார்த்தேன். நீ மேலே உட்காந்துருந்தேன். சரி, அதான் பேசிட்டு போகலான்னு வந்தேன். இங்கே இழுத்து போத்திட்டு உட்காந்துருக்கே, குளிருது. ஏன் எது காய்ச்சல் அடிக்குதா? அதெல்லாம் இல்லை, அது காய்ச்சல் அதெல்லாம் எதுவும் இல்லை. இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துன்னு வந்து லோன்லியாக ஃபீல் ஆச்சா, அதனால தான் மேலே வந்து உட்காந்து. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. லோன்லியாக ஃபீல் ஆச்சுன்னா எனக்கு கால் பண்ணி பேசுடி. நான் எதுக்கு வெட்டிக்காவா உட்காந்துருக்கேன்? உன்னை தனியாக விட்டுட்டு போய் அங்கே நான் என்ன தவிக்கிறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எதாக இருந்தால் எனக்கு கால் பண்ணாதானே எனக்கு தெரியும். இப்படி வந்து இழுத்து போத்துட்டு உட்காந்துருக்கேன். உனக்கு உடம்பு சரியில்லையா இல்லை நான் நார்மலாக உட்காந்துருக்கியா? ஒன்றும் கிடையாது. அதுவும் இல்லாமல் வெயில் காலம் வேற ஆரம்பிச்சிடுச்சு. இந்நேரம் உனக்கு என்ன குளிருதுன்ட்டு உட்காந்துருக்க நீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது மது அக்கா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சா? வேறு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? ஆமாம்மா, ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க. ஐசியூவில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் 2 நாளில் நார்மல் வார்டு மாற்றுவாங்க. நார்மல் வார்டு மாற்றும் போது நான் கூட்டிகிட்டு போகிறேன். சரியா? சரி அரவிந்த், எனக்கு ஏதோ மது அக்காவையும் என்னையும் யோசிச்சு பார்த்தோன்னா 2 பேரும் கஷ்டப்படுற ஒரே விதமாக தான் இருக்குது. நம்ம ஏன் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கவே இல்லை? கரெக்டாக தான் பேசுகிறா. 2 பேருக்கும் நடக்கிற இதுதான். இதை மது அப்பா கிட்ட கேட்டால் தான் எனக்கு இது டீட்டெயிலாக தெரியும். கேட்டுட்டு எதுவும் பேசிக்கலாம். சரிடி, பெட்ஷீட்டை எடு. இப்படி இழுத்து போத்துட்டு உட்காந்தா என்ன அர்த்தம்? எடுறி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. வேண்டாம், அது ஒரு மாதிரி இருக்கு, வேண்டாம். என்ன ஒரு மாதிரி இருக்குங்கிற? இங்க வா, நான் தொட்டு பார்க்குறேன். கிறுக்கு, என்ன இப்படி காய்ச்சல் அடிக்குது? ஒன்றும் இல்லை, ஒன்று 2 உட்காந்துருக்கேன். ஏன் இப்படி சுடுது? என்ன பண்ண? எங்கே அலைஞ்சிட்டு வந்த நீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது உடம்பு ஹீட்டு, வேற ஒன்றும் இல்லை. என்னது உடம்பு ஹீட்டா? உடம்பு ஹீட்டாக இருந்தால் இப்படி உடம்பு ஃபுல்லாக இப்படி நெருப்பாக கொதிக்கும். ஏன் வா, முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம். கிளம்பு. நான் வரல, என்ன விடுங்க. நீ சொன்னால் கேட்க மாட்டேன். இரு, பெட்ஷீட்டை முதல்ல எடு, நானே எடுக்கிறேன். ஐயோ ஆதி, வேண்டாம், விடுங்க. ஏய், என்னடி இது கிறுக்குதனமான வேலை பார்த்து வச்சிருக்க? ஏய், வலிச்சுதான் வலிக்கலடி. ஏன் இப்படி பண்ற நீ? என்ன தண்ணி உனக்கு பிரச்சனை? ஏதாவது பாயத்தோன்னு சொல்லுடி. சொல்ல முடியாத பிரச்சனை, அதை மட்டும் சொல்ல மாட்டேன். அதை சொல்ல முடியாத பிரச்சனை, வேறு வழி இல்லாது. சாரி. இங்கே வாமா நீ முதல்ல. இதுக்கப்புறம் இது மாதிரி கிறுக்கு வேலை பார்க்காதடி. உனக்கு வலிச்சுதா? வலிக்கலையாடி? ஏன்டி இப்படி பண்ற? என்ன தாண்டி உனக்கு நான் தாண்டி நான் உனக்கு செஞ்சேன். நேற்று கூட வெறுத்து தாண்டி ஒதுக்குன்னு. ஏன்டி இப்படி பண்ணி வச்சுட்டு வந்திருக்க?
நான் பண்ணனா 1000 அர்த்தங்கள் உங்களுக்கு புரியல. அந்த அர்த்தத்தில் ஒன்று தான் இது.